நடக்கிறப்போ உடம்பு ஒரு பக்கமா தள்ளுற மாதிரி இருக்கா, இல்ல டக்குன்னு குளிஞ்சிட்டு நிமிர்ந்து எந்திரிக்கிறப்போ உடம்பு ஒரு பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா சிம்பிளா இந்த ஒரு டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். 5 மூவ்மெண்ட் தாங்க. அடி பிரதர்ஷனம் மாதிரி நின்னுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மூத ஹெட் அப் அண்ட் டவுன் 10 தடவை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் 10 தடவை பண்ணுங்க. ஷோல்டர் ஸ்ட்ரக் பண்ணி விடுங்க, 10 தடவை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு ஹேண்ட் ஃபார்வர்ட் அண்ட் அப், சைட் வேஸ் அண்ட் அப். இது எல்லாத்தையும் ஒரு 10 தடவை பண்றப்போ நமக்கு பேலன்ஸ் லாஸ் ஆகல அப்படின்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில நடக்கிற சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்றது மெக்கானிசமும் அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு அர்த்தம். டெஸ்ட் பண்றப்ப உங்களால பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 1, தொடையை மாத்தி மாத்தி தூக்கி விடுங்க. காலை முன்னாடி முட்டி மடக்காம தூக்கி விடுங்க. சைட்ல லிஃப்ட் பண்ணி விடுங்க. காலை பின்னாடி மடக்கி விடுங்க. குதிகாலை தூக்கி தூக்கி விடுங்க. அதே மாதிரி காலை ரெண்டும் கிட்ட கிட்ட வச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூவ் தி ஹெட் அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் அண்ட் அப், சைட்வேஸ் அண்ட் அப்ங்க. இந்த எபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஆஃப் அ ஃபுட்ல நிற்கிற மாதிரி அடிப்பிரதர்ஷனத்தை ஆஃப் அ ஃபுட்ல வச்சுட்டு அதே மூமெண்ட்டை கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. இந்த எபிலிட்டி வந்ததுக்கப்புறம் டேண்டம் வாக்கில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்ராப்ரியேட்டாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த எபிசோடு உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால இந்த மாதிரியான மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸுங்க ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னுவோம். அது ஆல்டர் ஆகிடுது. அதனால தான் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவாங்க இன்டர்னலாக. ஆனால் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப நார்மலாக இருக்கும். இது ஃபிசியாலஜிக்கல் ஆல்டரேஷனுங்க. இதுக்கு இந்த அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா ரீகெயின் பண்ணிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் ஆக்டிவ் ஹாப்பி ஹெல்தி ஏஜிங் டாக்டர் ராம் ஃபிசியோ.